ஹலோ மக்களே! அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர்வான மில்க் குக்கி ரெசிபி தான் பார்க்க போறோம். இத நீங்க ஸ்நாக்ஸ்க்கோ சரி, உங்க கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இத நீங்க வீட் ஃப்ளார் அரல்ஸ் ராகி ஃப்ளார்ல கூட பண்ணலாம். நான் இன்னைக்கு மைதால பண்ணேன். செய்றது ரொம்ப ஈஸி. எப்படி செய்றதுன்னா, ஒரு பவுல்ல ஒரு 30 to 40 கிராம்ஸ் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிறத எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 20 to 30 ml ஆயில வந்து ஊத்தி, இதில வந்து நான் 1 கப்பு மைதாக்கு 1/2 கப்பு சுகரை பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அந்த பட்டரு, ஆயில், சுகர் வந்து நல்லா வந்து கோஆப்ரேட் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பட்டர் கன்சிஸ்டன்சியில் வரணும். நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சியில் வரணும். சுகர் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வரதுக்கு எப்படியும் உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் வந்து பீட்டரில் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஆகிடும். இது மில்க் குக்கின்றதால மில்க் வந்து அதே மாதிரி ஒரு 20 to 30 ml மில்கை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரே இதுவாக பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கணும். இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறமா பேக்கிங் சோடா வந்து ரெண்டுமே போட்டுக்கோங்க. சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஒரு கப்பு நான் வந்து மைதா எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1/2 கப்புலேருந்து 1/4 கப்பு சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நல்லா அதை பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மைதா கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருந்துச்சு. நான் வந்து ஒரு நாசல்லேருந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு 4 ஸ்டார் நாசல்ஸ் எடுத்திருந்தேன். இந்த மாதிரி தனியாக பைப்பிங் பேக்கில் அந்த ஃப்ளாரெல்லாம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா மாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப்பு மாவோடு நிறுத்திக்கிட்டேன். நீங்கள் 1லேருந்து 1.5 வரைக்கும் போடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நாசல்ஸ் போட்டு இந்த மாதிரி நான் ஃபுல்லாக பட்டர் ஷீட் போட்டுட்டு வச்சுக்கிட்டேன். ஓவனை வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ் வந்து 180 டிகிரியில் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு வந்து நீங்கள் மோடு வந்து நம்ம கிரில் சிக்கன்லாம் வைப்போம் இல்லையா, அந்த மோடில் வைக்கணும். ரோட்டசரி மோடில் வச்சுட்டு தான் இந்த குக்கீஸை குக் பண்ணணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். நீங்கள் நார்மலாக ஆஃபில் இல்லை கன்வெக்ஷனில் வச்சிங்கன்னா இது வந்து கேக் மாதிரி வந்துடும். ஸோ இந்த 180 டிகிரி செல்சியஸில் இதை வந்து நீங்கள் ஒரு 12 to 15 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுங்க போதும். செம்ம சூப்பரான குக்கீஸ் ரெடி ஆகிடும். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை எப்போவுமே எனக்கு கொடுத்துட்டே இருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.